பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அருமையானவர்களே, இந்த காரியத்திலே அநேகர் மனுஷனை இடற பண்ணும்படியான ஒரு விருட்சத்தை கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்தார். அவரே இடர்களுக்கு ஏதுவான கல்லை கொண்டு வந்து வைத்தது போல இருக்கிறது என்று அநேகர் இதை குறித்து வியாக்கியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, நன்மை தீமை இன்னதென்று அறிந்து அதிலே தீமையை விட்டு நன்மையை பின்பற்றி தேவனுடைய வளர்ச்சியின் நிறைவை எட்ட வேண்டும் என்பதுதான் மனுஷனை குறித்து தேவ நோக்கம். அப்படியானால் நன்மையை பின்பற்றி தீமை விடுவதற்கு மனுஷருக்குள் ஒரு பக்குவம் அவசியமாக இருந்தது. அந்த பக்குவத்தை அடையும்படியாக குறித்த காலங்கள் அவர்கள் ஏதேன் தோட்டத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை அவர்கள் தவிர்த்து தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்திருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. இப்படி தேவன் குறித்த காலம் வருவதற்கு முன்பதாக பிசாசு அவர்களை வஞ்சித்தபடியினால் அவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். இதுபோல நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியும்படியான ஒரு அனுபவத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வயதுக்கும் அனுபவத்துக்கும் தக்கதாக பல விதங்களில் நாம் நடத்தப்படுகிறோம். நாம் கடந்து வந்த பாதைகளிலே பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. எனவே இதிலே நன்மை என்னதென்றும் தீமை என்னதென்றும் நாம் பயிற்சியினால் பகுத்து அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, தீமையை விட்டு நன்மையை பின்பற்றக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ள நாம் கடந்து வருகிறோம். ஆனால் அருமையானவர்களே, இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள், விசேஷமாக டீனேஜர்ஸ், இவர்களுடைய வாழ்க்கை பார்க்கும்போது அவர்களுடைய அனுபவத்துக்கு மிஞ்சின காரியங்கள், அந்த குறித்த நேரத்துக்கு முன்பதாக பிசாசு அந்த கனியை புசிக்க செய்தது போல குறித்த காலத்துக்கு முன்பதாகவே பிசாசு நம்முடைய பிள்ளைகளை வஞ்சிக்கும்படியாகத்தான் இன்னைக்கு அவர்களுடைய கைகளில், எல்லாருடைய கைகளிலும் செல்போன் அவசியமாக காணப்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இதிலே நம்முடைய பிள்ளைகள் நன்மை தீமையை அறியாமல் பிரித்து பகுத்தறிந்து அதிலே தீமையை விட்டு நன்மையை பின்தொடரும்படியான ஒரு அனுபவம் அவர்களுக்கு இல்லாதபடினால் அநேகர் இந்த விஷயத்திலே தவறி சோஷியல் மீடியாஸ் மற்றபடி பல விதமான காரியங்களில் அவர்கள் அடிமைப்பட்டு சிக்கிக் கொள்ளுகிறார்கள். எனவே இந்த சொசைட்டி வேறொரு திசையின் பக்கமாக திரும்பி போய் கொண்டிருக்கிறது. இந்த சந்ததி க்ரூக்கட் அண்ட் பர்வஸ் ஜெனரேஷனாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நாட்களிலே நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் 3 காரியத்தை செய்ய வேண்டும். முதலாவது, நம்முடைய பிள்ளைகள் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக தெளிவாக இருந்து நம்முடைய பிள்ளைகளை நாம் அவர்களுக்கு தெரியாமலே அவர்களை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் எந்த ஒரு சோஷியல் மீடியாவுக்குள்ள பிள்ளைகள் போனாலும் ஒரு பப்ளிக்காக ஒரு ஹாலில் வச்சு எல்லாரும் பார்க்கும்படியாக அவர்களை யூஸ் பண்ண சொல்ல வேண்டும். மற்றும் அவர்களுடைய ஃபோனை முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு தெரியாமலே யதார்த்தமாக நாம் அப்பப்போ அதை சரி செய்து அதை கவனித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2ஆவதாக, என்னுடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. சில காரியங்கள் அவர்கள் கண்டிப்பாக ஃபோன் இல்லாமல் இருக்க முடியல அப்படின்ற ஒரு சூழலில் தான் இந்த நாட்களில் நாம் இருக்கிறோம். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 3ஆவதாக, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்துக்காக நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவிலே நம்முடைய பிள்ளைகள் குற்றமற்றவர்களாய் காக்கப்படும்படியாக நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோமே. எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கும் கூட நம் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விடுவோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக.